15 மாநிலங்கள், 79 தொகுதிகள். இந்த தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. குறைந்த வாக்கு சதவீத வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த வாக்கு சதவீத வித்தியாசத்தை காட்டிலும் அந்த தொகுதிகளில் இப்படி அதிகரிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. தலைமை தேர்தல் ஆணையருடைய அலுவலகத்துக்கு சென்றபோது வாயிலிலேயே காவலாளிகளால் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். உள்ளேயே விடல, அனுமதிக்கவில்லை. இப்போ இந்த வேறுபாடு குறித்து கொடுத்த கடிதத்திற்கு இதுவரையில் தேர்தல் ஆணையம் எந்த பதிலும் சொல்லவில்லை. அது மட்டுமல்ல, இது ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறோம். இந்த சந்தேகத்துக்கு விடை சொல்ல வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் கடமை. அந்த கடமையிலிருந்து தேர்தல் ஆணையம் தவறுகிறது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. இந்த வோட் ஃபார் டெமோக்ரஸி என்ற அமைப்பு மகாராஷ்டிராவில் உருவாக்கப்பட்டது. தமிழகத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு தேவசகாயம், பியாரேலால் கார்க் பஞ்சாப் யூனிவர்சிட்டியினுடைய முன்னாள் டீன், பிறகு ப்ரொஃபஸர் ஹரீஷ் கார்னிக் ஐஐடி கான்பூருடைய ஓய்வு பெற்ற பேராசிரியர், இவர்களுடைய தொழில்நுட்ப வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் ஒரு அறிக்கை தயாரிக்கப்பட்டு ஜூலை 18ஆம் தேதி அன்று தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டின் அதனுடைய விதிப்படி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு 45 நாட்களுக்குள் வாக்காளர்கள், குடிமக்கள் யாரும் தேர்தலின் மீது தேர்தல் நடத்தையின் மீது தங்களுக்குள்ள கேள்விகள், விமர்சனங்கள், மாற்று கருத்துக்களை தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்கலாம் என்பது விதி. அந்த அடிப்படையில் 45 நாட்களுக்குள் அந்த கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. கடிதத்தில் கண்டுள்ள சாராம்சமான விடயங்கள் குறித்து இந்த பேரலை, ட்ரைப்ஸ் தமிழ் போன்ற 2 சேனல்களில் நான் பேசியிருக்கிறேன். இப்போ விரிவாக அதற்குள் தோழர்கள் பின்னால் பேச வருபவர்கள் பேசுவார்கள். ஏறத்தாழ 4.6 கோடி வாக்குகள் அதிகமாக பதிவாகி இருக்கின்றன. அதிகமாக என்று சொன்னால் தேர்தல் நாளன்றைக்கு மறுநாள் இத்தனை விகிதம், இத்தனை சதவீதம் வாக்கு பதிவானது என்று அவர்கள் சொன்னதற்கும், முதல் கட்ட வாக்குப்பதிவிற்கு 11 நாட்கள் கழித்து சொல்லப்பட்ட வாக்கு எண்ணிக்கை சதவீதம், பின்னால் தரப்பட்ட வாக்கு எண்ணிக்கைகள் அடுத்தடுத்த கட்டத்தில், இவற்றில் அதிகமாக 4.65 கோடி வாக்குகள் பதிவாகிருக்கு. அதில் இந்த வோட் ஃபார் டெமோக்ரஸி அமைப்பு செய்துள்ள ஆய்வு என்னவென்றால் 15 மாநிலங்களில் 79 தொகுதிகளில் 15 மாநிலங்கள் 79 தொகுதிகள். இந்த தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. குறைந்த வாக்கு சதவீத வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த வாக்கு சதவீத வித்தியாசத்தை காட்டிலும் அந்த தொகுதிகளில் இப்படி அதிகரிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. ஆந்திராவிலும் ஒரிசாவிலும் மட்டும் ஏறத்தாழ 12.5 விழுக்காடு அதிகம் பதிவாயிருக்கு. கணக்கு 12.5 விழுக்காடு. இது வரலாறு காணாதது. ஓய்வு பெற்ற தலைமை தேர்தல் ஆணையர் குரேஷி உள்பட பலரும் கூறியிருப்பது, இதுவரை இந்தியாவில் நடைபெற்ற தேர்தல்களில் இப்படி அப்போது அறிவிக்கப்படுகின்ற அந்த தேர்தல் வாக்குப்பதிவு எண்ணிக்கை, அதற்கும் பின்னால் இறுதியாக அறிவிக்கப்படுவதற்கும் இடையில் 1 விழுக்காட்டுக்கு மேல் வேறுபாடு வந்ததில்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். சாதாரண தேர்தல் நடைமுறை என்னவென்றால், வாக்குச்சாவடியில் இருக்கின்ற அந்த தேர்தல் அலுவலர் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை ரிட்டர்னிங் ஆஃபீஸர் என்ற மாவட்ட ஆட்சியருக்கு எவ்வளவு வாக்குகள் பதிவானது என்ற விவரங்களை அனுப்புகிறார். மாவட்ட ஆட்சியர் காலை 11 மணி, மாலை 7 மணி, பிறகு இரவு 11 மணி 3 நேரங்களில் அன்று பதிவான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கையை புதுடெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையருக்கு அனுப்ப வேண்டும். அனுப்பியிருக்கிறார்கள். பிறகு மறுநாள் காலை 7 மணிக்கு அந்த மாவட்ட ஆட்சியரோடு எலெக்ஷன் அப்சர்வர் என்று சொல்லப்படுகின்ற இன்னொரு ஐஏஎஸ் அதிகாரி அவர் வந்து அதில் உள்ள குறைகள், தவறுகள், சேர்க்கைகள் போன்றவற்றை சரி செய்து தேர்தல் முடிந்த மறுநாள் மாலைக்குள் இறுதி எண்ணிக்கை என்பது தீர்மானிக்கப்பட்டுவிடும். இப்போ அன்று இரவு சொல்லப்பட்ட அந்த 11 மணிக்கு சொல்லப்பட்ட அந்த எண்ணிக்கையை விட
ஆந்திராவிலும் ஒரிசாவிலும் 12.5 விழுக்காடு அதிகரித்திருக்கிறது என்றால் அதற்கு எந்த நியாயமான காரணமும் இல்லை. நான் சொல்கிறது அங்கே ஆந்திரா மற்றும் ஒரிசா மட்டும். பிற மாநிலங்கள் எல்லாம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் எவ்வளவு என்பது விவரமாக கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த வேறுபாடு குறித்து கொடுத்த கடிதத்திற்கு இதுவரையில் தேர்தல் ஆணையம் எந்த பதிலும் சொல்லவில்லை. அது மட்டுமல்ல, திரு தேவசாயம் அவர்கள் ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்கிறாரு, இது குறித்த புகாரை நேரில் கொடுப்பதற்காக ஓட் ஃபார் டெமோக்ரஸி அமைப்பின் சார்பில் இந்த தேர்தல் நிர்வாச்சன் சதன் தலைமை தேர்தல் ஆணையருடைய அலுவலகத்துக்கு சென்றபோது வாயிலிலேயே காவலாளிகளால் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். உள்ளேயே விடலை, அனுமதிக்கவில்லை. இப்போது இந்த விஷயத்தை பற்றி 5ஆம் தேதி என்று நினைக்கிறேன் தேர்தல் ஆணையம் ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க. சில வேட்பாளர்கள் அல்லாத ஒரு சிலர் உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நடைமுறையான இந்த வெற்றிகரமான தேர்தலை பற்றி ஆதாரமில்லாத அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள், அதெல்லாம் நம்பாதீங்க என்று 5ஆம் தேதி அன்றைக்கு ஒரு ட்விட்டரில் மட்டும் ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க. அப்படி போடுவதற்கு கூட என்ன காரணம் என்றால், 3ஆம் தேதி அன்று ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி சார்பில் குரல் தர வல்ல ஒரு எம்பி ஒருத்தர் டெல்லியில் ப்ரெஸ் மீட் வச்சு வாய்ஸ் ஃபார் டெமோக்ரஸி ஓட் ஃபார் டெமோக்ரஸி கொடுத்துள்ள இந்த அறிக்கையை பற்றி ஒரு பத்திரிகை செய்தி கொடுத்துருக்காரு. அதன் மீதான எதிர்வினை தான் இது. இந்தியாவின் முதன்மையான எதிர்க்கட்சி இதை என்டார்ஸ் பண்ணி இந்த ஓட் ஃபார் டெமோக்ரஸி அவங்களுடைய அறிக்கையை பற்றி முன்வைக்கிறது தேர்தல் ஆணையத்திடம். யாரோ ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், வேட்பாளர் அல்லாத சிலர் சொல்லுகிறார்கள் என்று அதனை மிக அலட்சியமாக புறந்தள்ளி இருக்கிறது தேர்தல் ஆணையம். இப்போ இந்த தேர்தல் திருடப்பட்டதா என்பது ஒரு சென்சேஷனுக்காக, பரபரப்புக்காக முன்வைக்கப்படும் ஒரு கருத்து அல்ல. இது ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறோம். இந்த சந்தேகத்துக்கு விடை சொல்ல வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் கடமை. அந்த கடமையிலிருந்து தேர்தல் ஆணையம் தவறுகிறது. தொடர்ந்து எப்படி தவறி இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். பல முறை இந்த தேர்தலுக்கு முன்னாலேயே அதை பற்றி பேசியிருக்கிறோம். அப்போது இந்த நிலையை நீடிக்க நாம் அனுமதிக்க முடியுமா? முன்னை காட்டிலும் அதிகமான இடங்களில் எதிர்க்கட்சிகள் வென்றிருக்கிறார்கள் என்று நாம் நிறைவு கொள்ள முடியுமா என்பதுதான் கேள்வி. அண்மையில் இப்போ வங்கதேசத்தில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்குறோம். வங்கதேசத்தில் பல பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க, இப்போ கூட வயரில் அந்த வங்கதேசத்தை சேர்ந்த ஒரு பேரிஸ்டரோட இன்டர்வியூ சித்தார்த் வரதராஜன் எடுத்திருக்காரு. 15 ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தல்களும் எல்லாமே ரிக்டு எலெக்ஷன், எந்த தேர்தலும் நேர்மையாக நடக்கலை. அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் இங்கே இருப்பதைப் போலவே அனைவரும் கைது செய்யப்பட்டு உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் தேர்தலில் பங்கேற்கவே இல்லை. கடைசியாக நடைபெற்ற தேர்தலை பற்றி ஒரு நேர்காணலில் ஒரு பத்திரிகையாளர் சொல்லுகிறார், நேரில் பேசும்போது ரிக்டு எலெக்ஷன், இந்திய அரசு, மோடி அரசு அப்சர்வர்ஸ் அனுப்பியிருக்குதுங்க வங்கதேசத்துக்கு. அவர்களிடம் நம்ம பத்திரிகையாளர்கள் நேராக பேசும்போது இது பூரா மோசடி தேர்தல் அப்படின்னு ப்ரைவேட் டாக்கில் சொல்கிறாங்க. ஆனால் அதிகாரப்பூர்வமாக சொல்லும்போது நேர்மையாக நடந்த தேர்தல் என்று சொல்லுகிறார்கள். 20 விழுக்காடு கூட பதிவாகவில்லைன்னு முதல்ல அறிக்கை வருது. பிறகு 40 விழுக்காடு பதிவானது என்று அறிக்கை வருகிறது. இதெல்லாம் வங்கதேச தேர்தல் பற்றி. வங்கதேசத்தோடு ஒப்பிட்டு பேசுவதற்கு நிறைய விஷயம் இருக்குது. இப்போ நம்முடைய நோக்கமும் இந்த நிகழ்ச்சி நேரங்களும் அது அல்ல. ஆனால் அது ஒரு எச்சரிக்கை. அந்த திசையில்தான் இது சென்று கொண்டிருக்கிறது. எனவே இதில் தலையிடுவதும், தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் அனைவரும், இந்தியா கூட்டணி கட்சிகள் அனைவரும் இதனை எழுப்ப வேண்டும் என்று கோருவதும் அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.